நடுவர் அவர்களே, இப்படி எந்த ஊரில் போய் அந்த அம்மனை அம்பிகையே துர்வார தெய்வங்களை நம்ம மனசார பாடி வருந்தி அழைச்சா அந்த ஊரில் ஆடி வந்துடும். பல ஊரில் போய் நாடு 7 கண்ணியில் அழைச்சி கருப்பன் அழைச்சி அன்னமார் அழைச்சி ஒரு சாமி அழைச்சாலும் கையை கட்டி குச்சிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஊரில் துடியான தெய்வங்கள் இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம விளாங்காட்டு வலசில் எங்கள் அப்பா விநாயக பெருமானுக்கு கும்பாசாயம் இருந்தாலே இன்றைக்கி 7 கன்னிகளோடு எல்லாம் ஆடி வந்த ஊர் மண்ணையும் மக்களையும் மனசார வணங்கி நடுவர் அவர்களை நல்ல ஊர் நல்ல மக்கள். உண்மையாலுமே கணபதி மச்சே, என்னைக்கு நீங்கள் கும்பாசாயத்துக்கு கால் போட்டீங்களோ அன்னையிலிருந்து என்னை போட்டு கொலையா கொள்கிற மனுஷன். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு பெரு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் கணபதி அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் விழா குழுவினர் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றம் ஆரம்பத்தில் இருந்து எங்கள் மச்சன் எங்கள் அக்கா கிட்ட கூட அத்தனை தடவை ஃபோன் பேசியிருக்க மாட்டாங்க. என்கிட்ட அத்தனை மட்டும் ஃபோன் பேசுவார். காத்தால் 7 மணிக்கு பால் கறந்துருப்பேன். மச்சன் எந்திரிச்சிட்டிங்களா? தூங்கி எழுப்புறதே இந்த ஆளாத்தான் இருக்குது. அப்படி நாம் இந்த மண்ணுக்கு மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மச்சான் உட்பட்ட அனைத்து உறவுகளுக்குமே மனசார வாயார வாழ்த்தி. உங்க மச்சான் எத்தனை தடவை போன் அடிப்பார் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 3 மட்டும் 4 மட்டும் போன் அடிப்பார். நீ எத்தனை தடவை எடுப்ப? ஒரு தடவை தான் எடுப்பேன். அதான் கேட்டேன். எங்க மச்சான் இனிமேலாவது நம்ம தங்கச்சி எழுப்பாமல் இருக்க இந்த கனியை கொடுக்கிறேன். பரவாயில்ல, இப்ப கவர்ல பொண்டாட்டி எழுப்பாமல் இருக்கிறக்கா, பொண்டாட்டி எழுப்பாது இருக்கிறதான் கட்டிட்டு வரதா 10 லட்சம் செலவு பண்ணி பரவாயில்ல விடு. லெமன் கிடைக்கிறது பெரிய விஷயம்டா. லெமன் ராஜகனி ராஜகனி. நடுவர் அவர்களே, நல்ல ஊர் நல்ல மக்கள். நாம ஒரம்பர சரம்பரின்னு சொல்லிட்டோம். வாரையில் சும்மா பார்த்தா எப்படி இருக்கு. அதனால எங்க தோட்டத்திலிருந்து பருத்தி பூ கொண்டாந்து எல்லாத்துக்கு ஆள்லையும் போட்டு கூப்பிடுறது பெருமையா சிறப்பியா. நீங்கள் கேட்கல, வாசம் கொடுக்குறவும் 1000 பூ இருக்குதுடா. ஆனால் வாசமே இல்லாத பூ பருத்தி பூ அதை எனக்கு கடை கொண்டாந்து விளாங்காட்டு சனங்களுக்கு போடுறீங்க. நீங்கள் கேட்கல. நடுவர் அவர்களை, ஏன் தெரியுமா நான் மற்ற பூ காட்டிலையும் பருத்தி பூ கொண்டாந்து விவாதத்தில் போடுறோம்னு சொன்னேன். மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒன்று தான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாற்றுதுங்க. இங்கே வாழக்கூடிய மக்கள் தான் உழைச்சி வாழ்வாங்களே தவிர ஒரு நாள் ஒருத்தன் காசு வனத்துக்கு ஆசைப்படாத சனமுங்க. எல்லாத்துக்கும் நான் பருத்தி பூ போட்டு பெருமையாக கூப்பிட்றேன். சிறப்பியா. நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லவர் வல்லவர் 4 தெரிஞ்சவர் மகராசனை தான் வரணும்னு சொல்லி 50 மட்டும் கூட்டம் போட்டு 80 மட்டும் நியாயம் போட்டு ஆளுக்கு ஒரு நடுவர் சொன்னாலும் நம்ம கணபதி மகராசன்னா வந்தால் பட்டிமன்றம் இல்லாட்டி வேற வச்சுக்கலாம்னு சொல்லி உங்களை பெருமையா நினைச்சு கொண்டாந்து மேடையில் உட்கார வச்சுக்கிறாங்களே. இந்த சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ண. என்னையா துரோகம் பண்ண? நடுவர் அவர்களே, நீங்க வார கொஞ்சம் லேட்டா தான் ஆகி போச்சுன்னா இல்லீங்களே. அதுக்கு வேண்டி இந்த சனத்துக்கு இப்படி ஒரு பாதகம் பண்ணிருக்கிறீங்க. என்னையா பண்ண? நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசியில போய் தலைமுழுகடா போகுமா. அந்த ராமேஸ்வரத்தில் 24 தீர்த்தத்தில் 27 பட்டம் குளிச்சா போகுமா. அந்த கொடுமுடியில போய் பிண்டமச்சு கரைச்சா போகுமா. அப்படி பண்ணலாம். என்ன மாப்பிள்ள பண்ண? நடுவர் அவர்களே, என்ன பண்ணணும்னு தெரியாமதான் குத்துக்கல்லாட்டு நடுவால வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா. நடுவர் அவர்களே, இப்படி மகா பாதகம் பண்ணிட்டீங்களே. எங்க அப்ப 5 கரத்தோட ஆனமுகத்தோட உங்களை தண்டிக்கோட. என்னையா பண்ண? நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு விளாங்காட்டு வளசுக்கு நல்ல பேச்சாளரைத்தானே கூட்டிட்டு வர சொல்லி நம்மளுக்கு கட்டு மனசு போட்டோம். ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 3 பைத்தியாரிகளை கூட்டியாந்துருக்கீங்க. ஏய், யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டு பேரும் சேலை கட்டி இருக்காங்க. ஊர் உலகத்துல யாருமே சேலை கட்டல, இவளுக்கு 2 தான் அதிசயமா கட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா யாருமே கல்யாணமே மூச்சதுல, இவளுக்கு 2 தான் அதிசயமா மூச்சு. 2 பேரும் குழந்தை இருக்கியா? உலகத்துல எவளாச்சும் முள்ள பத்தால இவளுக்கு வச்சிருக்காங்க. 2 பேருக்கு புருஷன் இருக்காயா? தமிழ்நாட்டுல யாருக்கையா புருஷன் இருக்கிற, இவளுக்கு மட்டும் அதிசயமா புருஷன் இருக்கு. 2 பேரும் படிச்சிருக்காங்க. இங்க படிச்சு வாத்தியாரா 28 வருஷமா வேலை வாத்தி என்னையா பிரயோஜனம்? 2ம் படிச்ச வைத்தியா. ஏய், இது 2 என்னம்மா அவன் சொன்னது? ஒரு நிமிஷம், அவன் சொன்னது தப்புதான். இப்படி சொல்லக்கூடாது லேடிஸை. அக்கா சிறப்பழைப்பாளர், அவளை விட்டுருவோம். உங்கள் 2 பேரும் சொன்னது மகா தப்பு. பைத்தியமாடாது. சரியா? அவன் சொன்னால் உனக்கு கோவம் வந்துச்சு. சரி, அவன் சொன்னால் உனக்கு கோவம் வந்துச்சு. கோச்சிட்டு போ. வேணாங்கல, கோச்சிட்டு போகிற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா? உன் கேவல புத்தி எங்கே போனாலும் போ. அப்பம் புத்தி தப்பாமல் இருக்கு. 2 பாட்டில், ஒன்று உனக்கு. அவங்க அண்ணனா ஊருக்காரங்க கொடுத்த பாட்டில் தூக்கியிருக்கேன். நாளைக்கு புள்ள பள்ளிக்கூடத்து கொண்டு வரதா இருக்கும். வேற என்ன எடுத்த?
ஏன் பொண்ணாடையும் தூக்கியிருக்கியா பண்ணாட? வேற என்ன எடுத்த? இப்பத்தானடா உன் மச்சான் கொடுத்தாரு எலுமிச்சங்கனி. ராஜகனின்னு ஒன்று லவட்டிட்டா. வேற என்ன எடுத்த? டே ஓஞ்சி என் சொல்லுக்கு இங்க தாங்க வச்சேன். நீ பட்டிமன்றம் பேச வந்தியா ஆட்டையை போட வந்தியா? பிதுக்கு மருந்து சுகர் மாத்திரடா. ஐயோ மாத்திரையாங்க. ஓ என்ன ப்ராப்ளம்? ஏன் சுகர் மாத்திரடா? எங்க இவரு மாத்திரை எடுத்துட்டு போய் நீ என்ன அடி பண்ண போற? நீ பட்டிமன்றம் பேச வந்தியா ஆட்டையை போட வந்தியா? நீ உட்காருமா, கண்டிக்கிறமா உட்காருமா. நான் கண்டிக்கிறமா உட்காருமா. தெரியும் இது ரெண்டு பைத்தியமாயா? எனக்கு நல்லா தெரியும். ஒரிஜினல் அக்மார்க் ISI 9001 பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். ரெண்டு பைத்தியம் கிடையாது கிடையாது கிடையாது. அப்புறம் ஆறு ரெண்டுமே லூசு. ஒன்னு அரை லூசு ஒன்னு முழு லூசு. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, விளாங்காட்டு வளசில பேச வேண்டிய தலைப்பு. என்ன தலைப்பு? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? நான் என்ன தலைப்புல நீ பேசுறேன்? சாம்பார்ல பேசு. நடுவர் அவர்களே என்னதான் போசு போசுன்னு ஏலாடசல் இட்லி இறக்கி வச்சாலும் சட்னியில சட்னி ஆட்டினோம்னா தேங்காயில சட்டுன்னு சளிச்சு போகுங்க. ஆனா சாம்பார் அப்படி இல்லைங்க. ஒரு சேர் சிறுபருப்பு, ஒரு சேர் துவரப்பருப்பு ரெண்டையும் குக்கரில் போட்டு நல்லா வேவிக்கிறதுக்கு முன்னால் 4 துண்டு அரசாணிக்காய் போட்டு 2 சின்ன வெங்காயத்தை மொட்டு மொட்டா தொளிச்சு போட்டு தக்காளி வெட்டி போட்டு ஒரு விளக்கண்ணி விட்டு நல்ல 4 விசில் விட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் சீரகம், மிளகு, வெந்தயம், பெருங்காயம், கடுகு, கடலப்பருப்பு, முக்கியமாக கொத்தமல்லி, பட்டை மிளகா போட்டு கருவேப்பிலை வச்சு நல்லா அரைச்சி மஞ்சத்தூளோட 4 சில்லு தேங்காய் வச்சு முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுனா அடாடாடாடா அன்னப்பூர்ணா சாம்பார் அடியா சாம்பார். விளங்காட்டு வளசில் எங்கள் அம்மனி வைப்பாங்களே சாம்பார். அதுக்கு இந்தியாவில் ஈடு உண்டாயா? ஆகையினால இட்லிக்கு சிறந்தது சாம்பாரே என்று தலைப்பில் நின்று பேசிய காரணத்தினால் தீர்ப்பு எங்களுக்கே வழங்கப்படி கேட்டா. குக்கூத்து கோமாளில் சமைச்சதை பூரா இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியாடா? அவர் கொடுத்த தலைப்புல தானே மாமா பேசுறேன். எட்டி குக்கூத்து கோமாளில் சமைச்ச பூரா இங்கே வந்து சொல்லிட்டேன். வீட்டில் சொன்ன ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதை ஊர் வரும் சொல்லி உண்மையிலே நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை விஜய் தொலைக்காட்சியில் பாருங்க, குக்கூத்து கோமாளில் சிறப்பாக தோன்றி வருவார். ஒரு தடவை நாளைக்கு பார்த்து ஆதரவு கொடுங்க. நாளைக்கு ஒரு சிறப்பான நாள். நன்றி நடுவர் அவர்களே, ரொம்ப முக்கியம் கேட்டாங்க. நாளைக்கு அவசியம் எல்லாரும் பாருங்க. ஆமா, இதுதான் கருப்பட்டி கையில் கொடுத்துட்டு செருப்புலையும் அடிக்கிறது. தலைப்பு கேட்டா சட்டனியா சாம்பாரான் தலைப்பு சொல்லுங்க. ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? ஒரு மனுஷன் குடும்பத்துல சந்தோஷமா முன்னேறி வர்றதுக்கு காரணம் ஆம்பளை வாடு வர்றதுனால வருதா, பொம்பளை பண்டாட்டு பண்றதுனால வருதுன்னு கேட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். நடுவர் அவர்களை இவ்வளவு வீட்டுல ஒழுக்கமா பன்னாட்டு பண்ணி இருந்து பொறுப்போடு இருந்தா எங்க 2 பேருக்கு இங்க என்ன சொல்லி வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புடுங்குறாளாச்சு. உப்பு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு அப்படின்னு என்ற பொண்டாட்டி. நான் சொன்ன அடி பொழைக்கிற வெள்ளாச்சு எவ்வளாச்சு இல்லை இல்லையும் பாலா. எவ்வொருத்தி வீட்டுல இல்லே இல்லே இல்லேன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்க மாட்டாங்கன்னு தருத்தரம் தான் தங்கு இருக்குதுன்னு சொல்லி பழகடேன்னு. அப்படியா? உப்புட்டப்பா காலியா இருக்குது, அரிசிட்டப்பா காலியா இருக்குது, பருப்புட்டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நான் தெரியாம கேட்கறேன். ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க. அவ பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கும்? ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். நானுங்க உலகம் நியாயம். புருஷ வருமானம் என்னமோ அதுக்குள்ள பொண்டாட்டி செலவுன்னா தனியா அந்த குடும்பத்துல சந்தோஷம் மாதிரி. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்துல இந்த பொண்டாட்டினால பொறுப்பு வருமா? எப்படி வரும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அநீதி. 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 7 மட்டும் சோத்தக்குன்னா அநீதி. 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி புள்ளாரப்பங்கோய் கும்பாசேவத்துக்கு 5000 ரூபாய்க்கு பட்டுப்படவை எடுத்து கட்டணும்னு ஆசைப்பட்டா அந்த குடும்பத்துல பொம்பளைனால பொறுப்பு இருக்குதா? எப்படி இருக்கும்? நடுவர் அவர்களை கஷ்டப்படுறது பூரா ஆம்பளைங்க, அவனை கடங்காரனாக்குறது பூரா பொம்பளைங்க. உண்மையுமா? உழைக்கிறது பூரா ஆம்பளைங்க, ஊருக்காத வேசி ஊட்ட 2ஆ பிரிக்கிறவ பொம்பளைங்க. பாடுபடுறது பூரா ஆம்பளைங்க, படுத்துக்கிட்டு திங்கிற பூரா பொம்பளையா இருக்கிறாளே. அப்ப இந்த குடும்பத்துல எப்படிங்க பொம்பளைனால பொறுப்பு வரும்? எப்படி வரும்? அக்கா நான் பேசுறது நம்பியூர் குப்பி வாழத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். விளாங்காட்டு வளசு பொம்பளையில் யாரையுமே பேசல. நீங்களாம் எங்கள் அக்கா தங்கச்சிங்க அத்தை மாறுவோம். நான் உருப்படியே ஊடு போய் சேர வேணும். 1 கிலோமீட்டருக்கு போக வேணும். இருட்டா கிடக்குது. 6 ஆள் அங்கே சாணி கரைச்சிக்கிட்டு வச்சு சேவக்கட்டை தூக்கிட்டு வந்து ஆரூரில் வந்து 6 பேசுறதுன்னு தலைப்பு கொடுத்தது நாங்கள்ல. விழா கமிட்டி தான் கொடுத்தாங்க. எதா இருந்தாலும் அவையில போட்டு மொத்துங்க, நான் கேட்க மாட்டோம். நடுவரவர்களே, அந்த காலத்துல நீ பெத்த தாய்மாருக்கு யாராச்சும் மேக்கப் போட்டாங்களா? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. கண்ணால் மூச்சு வந்ததையுமே விளக்கண டப்பாவிலே 3 மஞ்சக்கட்டி ஊரியா இருக்கு. ஈரோடு மாவட்டமே மஞ்சளுக்கு பேருவான மண்ணு. காளிங்கராய விளைச்சல பூரா மஞ்சள் தான் போடுவாங்க.
அப்போ அந்த 3 மஞ்சக்கட்டி ஊரியா இருக்கு கண்ணனே, புடக்காளியிலே உரகல் எடுத்தாந்து வச்சிருப்பாங்க. அந்த கல்லில் அந்த மஞ்சள் உரசி முகத்துக்கு போட்டு உட்கழுத்து சரடுக்கு போட்டு இந்த புடனிக்கு போட்டு அப்படி குளிச்சு வந்தா எங்க ஆத்தா மாரியாத்தாலே செல்லாண்டி ஆத்தாலே வேற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போற ஒரு மாடு வாங்க விதைக்க கருத இருக்க பொண்ணு பார்க்க வயக்காடு கரை பண்ணோம், ஒரு பொண்ணு ஒரு விசா வேலையை வெளியில் போறவே, ஒரு புதுசாக காடு கரை பண்ண போறவே, கல்யாணம் பண்ண புக் பண்ண போறவே, நகை எடுக்க போறவே, சவளி எடுக்க போறவே, அந்த மவராசி மூஞ்சியில முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கும். இந்த காலத்துல எந்த கொமரியில அது மஞ்ச தேய்ச்சி குளிக்கிறாளுவளா அல்ல பேரன் லவலி பேத்து லவலி ஆயா லவலி அப்பத்தா லவலி ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவி கலக்கி செவத்தில் அடிக்கிறாங்க. எங்க கௌதமி அடிப்பாவர் அல்ல லைஃபாய் சோப்பு, சிந்தால் சோப்பு, லிரில் லோ 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 லோ. எம்மோட பொண்டாட்டி நடுவரவர்களே, ஒரு வேட்டி துவைக்கிறதுக்கு ஒரு ரின் சோப்பு மூக்கிறாங்க. ஒரு வேட்டிக்கு ஒரு ரின் சோப்பா? ஒரு வேட்டிக்கு அக்கா 37 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்கற கணக்கு பபுத்தரிச்சலா இருக்குது. ஒரு வேட்டிக்கு ஒரு சோப்பு மூச்சான்னா குடும்பத்துல எப்படி பொறுப்பு வேற? ஒரு வேட்டி துவைக்க ஒரு சோப்பு முடிக்கிறான்னா நீ எவ்வளவு அழுக்காக்கி கொண்டு வரிப்ப அத சொல்லு. நீ எங்க மேடையில கட்டுற பாபத்து வச்சு பேண்ட் போடுற வீட்டுக்கு போடுற எங்க உட்கார்றேன்னு யாரு கண்டா? நீ இதை பின்னாலேயே சுத்துறீ, எங்க குறை உனக்கு தெரியாது. என் கண்ணுல இருந்து மண்ணை தூரிய அவன் பொண்டாட்டி ஒரு சோப்பு ஒரு வேட்டி, நீ ஒரு மாத்தைக்கு ஒரு சோப்பு. நீ துவைக்கிறதே இல்லை போல இருக்கு. நடுவர் அவர்களே, அப்பெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. இப்போ பொண்டாட்டினா மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டு. நான் சொன்னேன் 16-17 வயசுல வந்தா தாண்டி அதுக்கு பேர் பிம்பிள்ஸ், 40-45 வயசுல வந்தா அதுக்கு பேர் வங்கு வரக்கு. ஆவாரம் பட்டையும் அரளி கொட்டையும் அரைச்சி பூசி சரியா போகும்னு அவ சொன்னா அதெல்லாம் ஆவாது, ஒழுக்க மரியாதையோ 4500 ரூபா பணம் கொடு, நான் போய் பட்டர் பேசியல் பண்றேன். என்ன பட்டர் பேசியல்? பட்டர் பேசியல். அது என்னடா பட்டர் பேசியல்னு கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த படத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரியே பண்ணி படுக்க வச்சிருக்கேன். எவ்வளவு செலவுனா 4500 ரூபா சொன்னாள் அக்கா. எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுது. சிவகரி சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்து விட்டா வருஷம் 2 குட்டி போடுபல்லங்க. ஆமா, நீ சொன்னேன்னு தான் நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏனுங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் காடு குட்டி போடுது, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவ வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல்ல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்பி வர்ற நேரம் என் கடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி போட்டு. நாளை காலையில் போய் அவன் சட்டை எட்டி பிடிக்கும். அடே அறிவு கட்டவனே, அடுத்தவன் குடி கெடுத்தவனே, பொடி போட்டவனே, பொடியா முடிச்சவனே, உன் ரூட்டில் கெடா இல்லை என் ரூட்டு கெடா சேர்ந்தோ உம்மூட்டு பொட்டையாடு குட்டி போட்டிருக்குது. ஒழுக்க மரியாதையை 2 குட்டியில் ஒரு குட்டி பங்குகள். கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தால் சொல்லுங்க, விளாங்காட்டு வளசுலேருந்து ஊர் பண்ணாடி உட்பட எல்லா விழா கமிட்டிக்காரையும் கூட்டிக்கிட்டு போய் அந்த நெட்டக்காலில் மார்கால் வாங்கி நான் வீட்டில் வச்சு நாக்கள் தடுத்து மூக்க சந்தையில் வச்சு உங்களுக்கு குட்டியில் பங்கு வாங்கி தர்றேன். அவன் சண்டைக்கு வருவான். எதுக்கு வேற? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில் பங்கு அப்ப நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பேன், சண்டைக்கு வருவான். ஆட்டுக்குட்டியோ? நடுவர் அவர்களே, 4500 ரூபா செலவு பண்ணி இன்னொரு புருஷன் கட்ட போறாளா? இல்ல, கல்யாணம் முடிச்சு 16 வருஷமா வச்சு பொழைக்கிறேன்ல, எனத்துக்கெல்லாம் 4500 ரூபா செலவு. நான் இடத்துக்கு 4500 ரூபா செலவு பண்ணி மேக்கப் போடுறேன், பார்க்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுன்னு புருஷன் கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போது, அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு வேணும் பண்ண போறா. நம்மளோட பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பயில ஊரே பொண்டாட்டி சைட் அடிச்சுட்டு தெரிஞ்சான்னா நான் வீட்டுட்டு வெளியே வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? பாலாவாரம் பண்ண முடியுமா? இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக முடியுமா? நானே சொல்லிடுறேன். நடுவர் அவர்களே, புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணுமே கேட்கணும். கேட்கல. நான் பாலை கொண்டு தெக்க திருப்பூர்வான பேசியல் பண்றதுக்கு பழக்கம் நம்பிடுவேன்ட்டான். நான் பால் ஊற்றி வந்து பார்க்குற மாடு பூரா பக்கத்து காட்டில் மேயுது. அவன் பொண்டாட்டி சேலை தூக்கி கட்டிட்டு சேவக்கடை தூக்கிட்டு வரேன். 6 விட்டு மாறுற 6 காட்டில் வந்து மேயுது. ஏன் பொண்டாட்டி அவுத்துட்டு போயிட்டு ஜாமிச்சத்தை மன்னிச்சுக்கன்னு அவட்ட கேட்டு போட்டு பையனை கிட்ட எங்கடா உங்க அம்மா மேக்கப் பண்ணி போயிட்டாப்போ விட்ட மண்டி போகிறதுக்கால போய் பார்க்குறேன். 4 பொம்பளை குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறேன். இதுல எவ எம்பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மணி
அம்னியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க ஏன் அங்கதான் மூஞ்சி பூரா அனுமாருக்கு வெண்ணக்காப் சாத்துற மாதிரி மைதாமா ஒட்டு 2 வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணில் வச்சு மல்லாக்க படுத்திருக்கிறான். நம்ம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி சொல்லிட்டா 4 பேர் என்னும் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராது. அப்படி ஒரு அவச்சொல்லு வாழ்க்கையில வராது. அது ஒரு சொல்லு இருந்தா போது உசுருல வரைக்கும். நடுவர் அவர்களை நல்லா கவரிமான் பரம்பரைங்க. ஒரு முடி போனாலே உயிர் போனதுக்கு சமமா வாழ்றவன் இந்த மஞ்சுநாதங்க. அப்படின்னா நீ எப்போ போயிருக்கணுமே? 2017 தேவகோட்டை மகாராசன் கிட்ட 33 ரூபா 86 காசுக்கு அடமானு வச்சுட்டேங்க. அவன்கிட்ட அரசியலும் தெரியாது வட்டியும் தெரியாது. அது கொடுத்த பக்கம் தான் செத்துக்கிட்டே இருக்கிறேன். நடுவர் அவர்களை நான் புருஷன் சொன்னா கேட்கணும்ல கேட்கணும். 4 பொம்பளை படுத்திருந்தாங்க, அடையாளம் தெரியல. அந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசி ஏகன்னு என் பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியான்னு உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க, 6 பொண்டாட்டினா அவன் அந்த 70 ஜாத்தை எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுவேனே. எல்லாம் தண்ணி பேர உருள்ற மாதிரி எல்லாம் உருண்டுட்டு கிடக்கிறாளுவோ, அடையாளம் தெரியல. சாமிச்சு எழுப்பிடு ஊடிச்சாவி கொண்டான்ட்டான்னு அந்த அம்மா கேட்டவொன்னே கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, ஆனால் கண்ணால மூச்சு 16 வருஷம் ஆச்சாயான்னே. 16 வருஷமா உம்பட பொண்டாட்டி உம்பட கட்ட பொழைக்கிறானி அடையாளம் சிக்கலிங்கிறேன். அவன் மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தான் ஆச்சு, நமக்கு அப்படி தெரியும்னு அவன். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒன்று இருக்குமே மூசு மூசுன்னு, டாபர்மேன், அது மொன்னவாள் நாய்ங்க. சிப்பி பாரு, அது மூஞ்சி வேல் நாய்ங்க. இல்லையா அது உஷியா நாய்ங்க. பொம்மேரியன் அதுதானே மொசக்குட்டியாட்டு இருக்கு. அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில் முட்டிட்டு உள்ள வச்சக்கா. அல்ல நீங்க கேளுங்க அக்கா, பாலாடை கண்ட நாயகம்னு இருக்குமா, பாலிச்சட்டி கண்டாவே 7 நக்கு நக்கு. பாலாடை கண்டுன்னு அந்த நாய் என்ன பண்ணுச்சு, பொசுக்குன்னு சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு நக்குது. நக்கிறது நான் இன்னும் படுத்துருக்கிற நாய். இவ கேட்குறேன், ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில் எடுக்கிறோம், நீங்க 10 நிமிஷத்தில் எடுக்கிறீங்க கேட்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 கொப்பன் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளியா? ஆம்பளை இழிச்சு வாய மானா வரதேசி மண்டமா அண்ணாசின்னு எங்கேயோ போய் சம்பாரிச்சு கொடுத்தா அந்த பணத்தை இப்படி அனாவசி செலவன்றால பொறுப்பு இல்லாம இந்த பெண்களால குடும்பத்தில் பொறுப்பு வருமா? அப்படி கேளு. நடுவர் அவர்களை டவுசர் பாக்கெட்ல 41,500 பணம் வச்சிருக்கிறேன். எங்க தொட்டு பாரு மாப்பிள்ள, உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா. திடீர்னு இப்போ திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய எங்க வெடி வெடி பாடுபட்டு டவுசரில் பணம் வச்சிருந்தா கண்டத்துண்டு பார்க்க இருக்குது. அந்த 41,500 எடுத்து இந்த மேடையில் வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத உழைத்து வாழக்கூடிய விளாங்காட்டு வேலை சனத்து முன்னாலே கப்ப கணபதி கோயிலோட கும்பாபிஷேக நாள் அன்னைக்கு அந்த பணத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால எங்க கணபதி மாம் கையால கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? அவங்க முதுக திரும்பி அவங்களே பார்க்கணும். மாப்பிள்ள 40,000 வீட்டில் கொடுத்துரு. சரி. மிச்சம் 1,500 உனக்கு நைட்டு செலவு தேவைப்படும். சரி. ஒரு 30 ரூபா மட்டும் சில்லறை இருந்தா கொடு. சரி. இது 2 பேர் முதுகை நான் திரும்பி பார்க்குறேன். ஏது அதுக்கெல்லாம் அவ புருஷா இருக்கிறான். அவங்க பார்க்கட்டும். நடுவர் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலே எந்த பெண்ணாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 வாக்கறக்காக இந்த பொண்டாட்டிகள்ல ஜாக்கெட்ல முதுகுல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. பாரு, முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால இழுத்து கண்ணுல பார்க்கலாம். பாரு, கழுத்துல கல்லு பதிச்சா கண்ணாடியிலும் பார்க்கலாம். என்னைக்கு இந்த பொம்பளை ஊரா ஆரி ஒர்க்குன்னு அரைப்படி கல் எடுத்து முதுகுல அப்புனாங்களோ, புருஷனுக்கு பூரா கிட்னியில் கல் வந்து கிடக்கு. அங்கேருந்து எப்படி மாப்பிள்ள வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது செலவு இல்லாம இருக்கு. அதை விட ஒரு கொடுமைங்க, நம்மளோட பொண்டாட்டி சாக்கெட்டில் 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டு தொங்குட்டு இருந்தா முதுகுல நடந்து ஓராளாக்கா டிம்முக்கு 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 நாடுது குண்டு. தினத்துக்கெல்லாம் சாக்கெட்டில் நாடா தொங்குதுன்னு. யோ, நீ டவுசரில் நாடா வச்ச, நான் ஜாக்கெட்டில் நாடா வச்சேன். உன்ற நாடாவை நான் கேட்டனா? என்ற நாடாவை நீ கேட்காதீங்கிறாளே, இது நாடாயா? மாப்பிள்ள, ஓ உனக்கு ஒன்று தெரியாதே? தெரியாதுங்க. என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்குறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபான்னு கேட்டேன். சார், உங்கள் டீச்சர் ஜாக்கெட்டில் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க, ஆசாரி கூலி 1,100.
கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 சரி கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. சரி இப்போ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமாம் மாப்பிள்ள. ஏனுங்க? ஜாக்கெட்டில் ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டான்டா. அப்புறம் என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படிங்கிறான்டா. அது சரி. அதே டெய்லர் மறுநாள் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டா வந்தாயின்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானே. இந்த பொண்டாட்டியால பொறுப்பு இருக்குமாடா? இருக்குமாங்க. உடலழகை ஊருமெச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலழகை ஊருமெச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. முதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசப்படாது, உதட்டுக்கு மேல சிவப்பு சாயம் பூசப்படாது. வேறு புலவனுக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நடுவர் அவர்களே, இந்த காலத்துல ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்க முடியுதா? ஆம்பளை போடுற துணி பூரா போட்ட புள்ள போடுறாய்யா. ஆம்பளை போடுற டவுசரை போட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட்டை போட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற டிஷர்ட்டை போட்ட புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை நாங்க பொம்பளை கட்டுற சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை நாங்க பொம்பளை போடுற அந்த சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளைங்க பொம்பளை போடுற அந்த லெகின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டமாய்யா? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, உனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. நல்ல சுடுகாட்டு பேயாட்டு இருப்பேன், கடுமையான பேயா இருப்பேன். நடுவர் அவர்களான என்ன படிப்புக்கு போட்டிக்கு வந்தீங்க, சொத்துக்கு போட்டிக்கு வந்தீங்க, சொத்துக்கு போட்டிக்கு வந்தீங்க. ஆனா போடுற துணிமணிலையுமே போட்டிக்கு வரீங்க. ஆனா ஆனது ஒன்னது அன்னைக்கு பாக்குற மெட்ராஸ்ல ஒரு அம்மா டவுசரை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டு வந்து கெரா பெட்டிட்டு நான் பையன் நினைச்சுக்கிட்டு போய் ஏண்டா தாங்க மணி என்னன்னு சார் சொல்லுங்க சார், நான் அடங்க அம்மா அப்படின்னு ஓடி வந்துட்டு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் பெண்கள்னு சொன்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருந்தாங்க ஒரு பொறுப்போட. ஆனா இன்னைக்கு ஆனது பொண்ணதுனே தெரியாத பொறுப்புதெல்லாம் சுத்துறாங்களே. இந்த சுடிதார்னு ஒண்ணு போடுறாங்க, அந்த சுடிதார் மேல இப்படி ஒண்ணு போடுறாங்களே, அது என்னங்குது? துப்பட்டா. வந்த புதுசுல எல்லாம் டபுள் சைடு போட்டு வந்தது பிள்ளைகள்லாம். காலம் செல்ல செல்ல 2000 வந்ததுல டபுள் சைடு போட்டதில் சிங்கிள் சைடு வந்தது. இப்போ 2026 ஆகி போச்சா, எல்லாம் கழட்டி வீட்லேயே போட்டு வந்துடுது. கொண்டாடி உருவிடுவேன். மொழு வாரா மொழு வாரா. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவனை நீ அங்கே பார்த்த, அவனை நீ இப்படி பார்த்த, என்னை அப்படி பார்த்தான்னு ஆம்பளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நாங்களாம் பார்க்குறோம், நீ காட்டுற நாங்கள் பார்க்குறோம். அப்போ வீட்டில் பொறுப்புள்ளதாகி நீ சொல்லணும், தங்கம் நீ எத்தனை வருஷமானாலும் எங்களுக்கு புள்ளதாண்டா. ஆனால் பார்க்குறவங்க கண்ணுக்கெல்லாம் நம்மளோட அங்கம் வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தான் இருக்கணும், ஆபாசமாக கூப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்ம பண்பாடு என்ன, நம்ம குடும்ப பழக்க வழக்கம் என்ன, நான் வேண்டாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போக வேணும், அடக்க ஒடுக்கமா நல்ல துணிமணி போட்டு போங்கிற சொல்லி வளர்த்த வேண்டிய பொறுப்பு பொம்பளைக்கு இருக்குதா இல்லையா? பெற்ற தாய்க்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பண்ணுறாளா, கொண்டு போய் துணி கடையில் விட்டு மீடியேடு சுடியேடு அதேடு இதேடு புருஷன் சம்பாதிக்கிறது பூரா செலவே பண்றாள் ஐயா. ஒரு 5 பைசாக்கா சேமிச்சு வைக்கிற துப்பு இருக்குதா? ஒரு காலத்துல எல்லாம் பொம்பளை பொழுதுக்கு பாடுபட்டாங்க. இந்த பக்கம் எருமை வாங்கணும்னா ஈரோட்டு எருமை தோட்டம் தவறாத 7 எருமை 8 எருமை பால் கறக்குங்க. நாட்டு மாடு 10 மாடு இருக்கு, உழவு மாடு உழவெருமை எல்லாம் இந்த பக்கம். அதனால தான் மாடு மேய்க்கிய கெடா மேய்க்கியன்னு பேர் வந்து இந்த ஊர் மண்ணில். அப்பேற்பட்ட விவசாய பூமி இந்த பூமி. இந்த காலத்தில் அன்னைக்கெல்லாம் சட்டிவான கழுவி ஊடுவாஸ் கூட்டி பையனை பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனை வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு கெத்துன்னு பண்டமாடி கொண்டு போய் பொம்பளை மேய்ச்சாங்க. இன்னைக்கு எந்த பொம்பளையாவது ஊட்டுட்டு வெளியே வராலாம்? பொழுதாமணிக்கு டிவி. 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவம், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்டு, 9:30 கதிர்நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 அம்மணிக்கு அடுப்புல வைக்கிற அளவு கொல்லி. அப்படி சொல்லி ஏமாப்புல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்லயே தங்கமயில் மாசமா இருக்கிறாங்க. பத்தா குறைக்க இந்த குமார் பையனுக்கு போய் தங்கமயிலோட தங்கச்சி போய் பொண்ணு கேட்கறானுங்க. அது எப்படிங்க முறவரு? ஏமாப்புல அந்த இது எதிர்நீச்சல் என்னாச்சு? அந்த எதிர்நீச்சல் அவ சென்னையில பொம்பளையாக்கானாங்க. கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆச்சு. அந்த குடும்பத்துக்கு ஒரு புள்ள பத்து கொடுக்குற அறிவு இருக்குதா முதல்ல அவளுக்கு? கயல் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பாக்கலையா?
கயலு தங்கச்சி ஆனந்திக்கு கல்யாணமாவது 4 மாசமா கல்யாணமாவது. அவ மண்டபத்துக்கு போய 4 மாசம் ஆச்சு. இவன் தாலி கட்டுவானான்னு கடைசியில் எவனும் கட்ட மாட்டான் இருக்குது. போற ஓக்கு பார்த்தா நான் தான் தாலி கட்டி கூட்டிட்டு வருவேன். அதை விட ஒரு கொடுமைங்க. இப்ப கூட விநாயகர் பெருமாங்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னு தெரியுமா? அடுத்த வருஷம் இதே மாதிரி கும்பாசையா முடிச்சு 1வது ஆண்டு விழாவுக்கு நம்மளுக்கு பட்டிமன்றம் கூப்பிடுவாங்க. விநாயகர் பெருமானே, அந்த பட்டிமன்றத்துக்கு வாரதுக்குள்ள அந்த கையில் கல்யாணம் ஆகி 113 வாரமாவது ஒன்றும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது. எப்படியும் இந்த கட்டாப்புனால ஃபர்ஸ்ட் நைட் நடந்தவளுக்கு ஒரு புள்ளகள்ல பிறந்ததுன்னு உனக்கு ஒரு மாலை வாங்கி போடுறனப்பான்னு வேண்டியிருக்கிறேன். யாரு குழந்தை பத்துக்க யாரா வேண்டுதல் வைக்கிறது? எங்க நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் இல்லதான். அதைத்தான் நான் சொல்றேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு சினிமாவுக்கு போனாலா திரையில் ஓடுற கதாநாயக தரையில் வந்து கட்டிப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். வீதியில் வாரது, டிவியில் வாரது, விளம்பரத்து வாரதால வீட்டுக்குள்ள கொண்டாடணும்னு நினைக்கிறாளே, இந்த பொம்பளை கிட்ட பொறுப்பு இருக்குதா? எப்படி இருக்கும்? வளைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். தெரிய வண்டி நானே தான் மூட்டிக்கிட்டேன். வாசலிலே வலிக்குமில்லே வாழை பொறி ஐயா பொண்டாட்டி அம்மானே அம்மானே நான் போறேன் சண்டாசம் எப்பண்ணே எப்பண்ணே ஒண்ணு முடிச்சால முட்டானு கேளு கேளு தம்பி. இருந்தேன் தேருக்குள்ளே இப்போ புள்ளுதேன் தேருக்குள்ளே. நான் இருந்தேன் தேருக்குள்ளே இப்போ புள்ளுதேன் தேருக்குள்ளே. நடுவர் அவர்கள் இந்த பச்சை துண்ட தோல் ஓட்டி இன்னைக்கு 28 வருஷம் ஆகுது. துவைக்கல வெளுத்து கிடக்குது பாரு. துண்டும் வெளுத்தான் கிடக்குது. விவசாயம் பண்றோம் பொழப்பும் வெளுத்தான் கிடக்குது. ஒரு காலத்துல எல்லாம் பண்ணைச்சு பார்த்து பொண்ணு கொடுப்பாங்க. கடித்தாரி பார்ப்பாங்க, கொப்பு குழி பார்ப்பாங்க, வைக்கப்புள்ள பார்ப்பாங்க, கிணத்தட்டி பார்ப்பாங்க, மாடுகாண்டை பார்ப்பாங்க. போட அவங்ககிட்ட வச்சா புள்ள போட பொழைச்சுக்குவான்னு கொடுப்பாங்க. ஒரு காலத்துல எல்லாம் பண்ணையத்தை கண்டு பொண்ணு கொடுத்தேன். அப்ப பொண்ணு கொடுத்தவே எல்லாம் நம்ம உள்ள போய் பாடுபட்டு திங்கிறக்கு அவங்ககிட்ட முதல் இருக்குதான்னு பார்த்தாங்க. இப்ப எப்படி தெரியுமா? நம்ம உள்ள போய் படுத்து திங்கிறக்கு முதல் வச்சுக்கிறானா? சோறாக்கு தெரியுமா? தெரியாது. துணிமணி புளி தெரியுமா? தெரியாது. வீடு வாஸ்கோடு தெரியுமா? தெரியாது. சாட்டி வீடு கழுவு தெரியுமா? தெரியாது. என்ன தெரியும்? 3 வேளை திங்க தெரியும். காலேஜ் படிக்கிற பிள்ளைய அன்றைக்கி கல்யாண மண்டபத்தில் பேசிக்கிற ஒரு சொல்கிறேன், என்ற பிள்ளைக்கு விளக்கு மாறினாவே என்னன்னு தெரியாதுண்ணா. சீவக்கட்டை கூட தெரியாது. நீ என்ன பிள்ளை பற்றி வளர்த்துற? பிள்ளையும் படிச்சுக்கிற, பையனும் படிச்சுக்கிற, கட்டி கொடுத்தா பெங்களூர் கொடுத்துறம் போயிடுறாங்க. அங்கே மாமியா கருவி ஆக்கி போட்டு கொண்டிருப்பியா? பிள்ளை பற்ற அங்கே கொண்டா பையனை பற்ற விடுவாளா? என் பையன் பாடு வேண்டதை இவ்வளோ தின்னே அழிக்கிறான்பா. 8வது படிக்கிற பிள்ளை கையில் சேவக்கட்டை கொடுத்து உடுவாஸ் கூட சொல்லு, சட்டிவானை கழுவு சொல்லு, அவள் ஓட்டுக்கிற துணிமணி புளி சொல்லு. அது கூட பொறுப்பு இல்லாத நீ பிள்ளை பற்று வளர்த்து போட்டு அப்புறம் கண்ணாலமும் சாரே மாத்திர டைவர்ஸ். அதெல்லாம் சார்வ சாதாரணமாக போச்சு. ஆனால் எத்தனை சண்டை வந்தாலே என்ற பொண்டாட்டி நான் டைவர்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். அதான் மாப்பிள்ள பாசங்கிறது. மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோடு இருந்தாலும் ஓட்டிகிட்டு போகிறக்கு ஆளுக்கு ரெடியாக இருக்கிறானுவோ. கல்யாணம் முடிக்காத பிள்ளைக்கு 40 சாதம் வந்தால் டைவர்ஸ் ஆன பிள்ளைக்கு 100 சாதம் வருது. நான் கட்டிக்கிறேன் நீங்க கட்டிக்கிறேங்கிற. அது எபோ 35 ஏகப்பட்ட கராக்கி அல்ல 100 பவுன் கேட்குறாங்க. இப்போ புள்ள நகை கேட்டால் பரவாயில்ல, பிள்ளைய பார்த்தா அந்த ஆயா கேட்குறா. என்றகளுக்கு சும்மா கிடக்குது மாப்பிள்ளை. என்றகளுக்கு சும்மா எவும் புருஷன் பண்ணி போட சொல்லு. பண்ணி போட பூரா விற்று வாயில் போட்டீங்க. நடுவரவருடைய கால் போடுற செருப்பு 400 ரூபாய்னு பேர் பேசுறானா? இல்ல. எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 100 ரூபாய்னு பேர் பேசுறானா? இல்ல. சப்பி திங்கிற முட்டாய் 45 ரூபாய்னு பேர் பேசுறானா? இல்ல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னு 3 கட்டுக்கு 10 ரூபாய்க்கு தாரியான்னு பேர் பேசுற. அப்ப எங்கிருந்து முதல் விவசாயி விளங்குவேன்? முதல் விவசாயம் பண்ற வையனே, நீ பொறுப்பாடு இருக்கிற உள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது தயாரா இருக்கிறியா? டாக்டர் மாப்பிள்ளை, வக்கீல் மாப்பிள்ளை, இன்ஜினியர் மாப்பிள்ளை, கலெக்டர் மாப்பிள்ளை, அல்ல பெங்களூரு மெட்ராஸ்ல கூலிக்காரனுக்கு போய் கட்டணும்னு நினைக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்க அருமை உறவுகளே, இந்த உலகத்திலே எந்த தொழிலும் ஒருவனுக்கு அடிமையான தொழில். ஆனால் விவசாய தொழில் மட்டும்தான் எவனுக்கும் அடிமை இல்லாத தொழில். அந்த தொழில் பண்றவனை முதல் நீங்க மதிங்க. ஒன்றும் கைதட்ட காணும். முக்கி பேசுறது வெட்டி. ஏன்னா விவசாயின்னு நாமளே மதிக்கிறது இல்லை. யாராலும் பையன் படிச்சு போட்டு வந்து என்ன வேலை பார்க்குறேன், அவன் வக்கீலாக இருக்கிற, டாக்டராக இருக்கிற, கலெக்டராக இருக்கிறான்னு பெருமையாக வெளியே சொல்கிறாங்க. பெருமை பேத்த கலையை குடிக்கிறது ஓட்டக்கலையும். ஆனால் பையனை என்ன பண்ணுற, பண்ணையும் பண்ணுற. லாபநாட்டு கணக்கு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. தேங்காயை விற்றா நத்த, எண்ணெயை விற்றா லாபம். அரிசியை விற்றா நட்டா மாவா விற்றா லாபம். நெல்லா விற்றா நட்டா அரிசியாக விற்றா லாபம். தேங்காய் எண்ணெயிலேயே 6 பை ப்ராடக்ட் பண்ணலாம். அத்தனைக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது, இலவசம் கொடுக்குது, சிறு தொழில் பண்ணுறதுக்கு ஊக்கம் கொடுக்குது, கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் நாம் அதை பண்ணுற கொடுறதில்ல. ஒன்றுமில்ல, தேங்காய் தொட்டி சுட்டு அந்த கறியை
தூள் கூட எலுமிச்சு பழத்தை புளிச்சுட்டு ஆக்டிவேட்டிவ் கார்பனுங்கிற 1/2 கிலோ கறித்தூள் 750 ரூபா. 125 கிராம் காளான் மெட்ராஸில் 250 ரூபா. இன்னைக்கு ஒரு பொருளாக விற்காம அதை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு 1000 பயிற்சி இருக்குது, வழி இருக்குது. அதை பண்ண வைங்க. 2வது, ஆம்பளை போய் இன்னொருத்தனுக்கு அடிமையாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அவனை சொந்த தொழில் பண்ணுற கொடுங்க. அவன் உழைப்புத்தான் உலக நாடுகள் முழுக்க இன்னைக்கு பேர் சொல்லிட்டு இருக்குது. கட்டுன்னு புருஷன் திட்டுனா மூஞ்சி தூக்கி அட்டாரியில் வச்சுக்கிறேன். ஆனால் எவனே தெரியாத சூப்பர்வைசரு, எவனே தெரியாத மேனேஜரு, எவனே தெரியாத அக்கௌண்டன்ட் கண்டபடியும் பேசுகிற. ஆனால் நாங்கள் கோவப்பட்டு வெளியே வந்துட்டா நம்ம குடும்பத்தினுடைய வருமானம் நின்று போகிறதுக்காக ஒவ்வொரு ஆம்பளையும் வேலை செய்கிற இடத்துல தன்மானத்தை இழந்து குடும்பத்துக்காக வருமானம் பண்ணி கொடுக்குற அந்த ஆம்பளையோட உழைப்பை நீ கேவலம் பேசாதீங்க. 2வது, எத்தனை சம்பாரிச்சாலும் வீட்டில் ஒரு ஆம்பளை இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு பெருமை. ஆணில்லா வீடு அறுவிடும்பாங்க. ஆம்பளை ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னு பொம்பளைக்கு வாயிலேயே பேசாதீங்க. இதை நடந்தது இவத்துக்கு அரச்சலூரில் 40 ஏக்கரா பண்ணையும் அந்த ஆளுக்கு மஞ்சள் வாங்கி வைப்பார் வருஷம். ஒரு கட்டம் வாங்கி வச்ச மஞ்சள் விலையில்லாத ஏமாந்து போச்சு. 4 கோடி ரூபாய் நட்டமாக போச்சு. அந்த பொம்பளை என்ன சொல்லணும்? நீ சம்பாரிச்ச போனால் போச்சு, அது விடு. நீ சம்பாரிச்சதான் கொப்பனம் கோயால் கொடுத்தாங்களா? நீ இரியான்னு பொம்பளை சொல்லியிருந்தா அவங்ககிட்ட பொறுப்பு இருக்கு. காத்தால காப்பி கொண்டாந்து ஒரு கிளாஸ் கிட்ட வச்சா குடி, 4 கோடி குடி. நடக்கல எப்படித்தான் தொண்டையில் இறங்குது. குடிக்கிறான் பாருங்க, அப்போ எருமை தாவிடு குடிக்கிற மாதிரி. மத்தியானம் சோத்தை போட்டு தின்னு 4 கோடி 4 கோடி வலிச்சு தின்னு. வேறு எருமத்தேர் என்ன நக்குறான்னு வேறு. பொழுதோடு சோத்தை இட்லி சுட்டு கொண்டாந்து வச்சுட்டு முழுங்கு 4 கோடி. பொழுதாடையே வார்த்தை இந்த மானங்கட்ட சோறு திங்கட்டியன்னு செல்பாசோடு திரும்பி செத்து போயிட்டேன். அப்புறம் எடுத்து காத்தால் நெஞ்சா போட்டுக்கிற. ஐயோ போயிட்டியே இருக்கும்போது நீ பார்த்தியா? ஒருத்தன் தோத்து போனான்னா பொம்பளை குத்தி காட்டப்படாது. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால அதோட பேசி தொலைச்சிருப்பா ஆம்பளைங்க. அதை 15 வருஷங்களும் சொல்லி காட்டுவா. உங்கள் அக்கா வீட்டில் இப்படி சொல்லி பார்த்து நினப்பு இருக்குதா? நம்மளுக்கே மறந்துருக்கு. அதனால நல்லது பேசுங்க, அனுசரணையாக இருங்கோ. சண்டை வழக்கு வந்தால் இப்போ பொழுதுக்கு கோவப்படாதீங்க. ஆம்பளை நீ சந்தோஷமாக, எந்த வீட்டில் ஆம்பளை சந்தோஷமாக பொம்பளை வச்சுக்கிறாளோ அந்த குடும்பத்திலே என்றைக்குமே வருமானத்துக்கு குறை இருக்காது என்று சொல்லி ஆண்கள் உழைப்பு இல்லாமல் பொம்பளை பொறுப்பாக இருக்க முடியாது. நீ என்னதான் பருப்பு கடையோணும்னாலும் அந்த பருப்பு வாங்கி கொடுக்குறக்கு பன்னாடி சம்பாரிச்சு கொடுத்தாத்தான் ஆகு. இல்லைன்னா ஓட்டச்சட்டி 9 சட்டி ஒன்றும் உடச்சி போகும்னு சொல்லி 1000 கோயில் கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்ட சொர்க்கம் இல்லை, 1 ரூபாய் கொண்டு போய் கோயிலில் காணிக்கு போட்டால் சொர்க்கம் இல்லை. பொண்டாட்டி வச்சு கேட்காம நம்மளை பெற்ற தாய் தாப்பனுக்கு வவராறு சோறு போடுங்க. அவ செத்து போயிட்டு அண்ணன் தம்பிகளை ஒத்துமையாக இருந்து கொண்டு போய் அம்சடக்கம் பண்ணுங்க. ஏன்னா இவளுக்கு இருக்கிற குடும்பமாட்டாளுவோ. நாம் சோறு போட்டாதே நீ ஏதான் போடணுமா? உங்கள் நொன்னக்கார மானத்துலேருந்து குதிச்சானா அவன் போட மாட்டானா? கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் 1000 கும்பிட்ற தங்கமே. நம்மளை கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் நம்மளை பெற்ற தாயும் தாப்பனு. சாமி கூட கேட்டாத்தாண்டா நாங்கள் வரம் கொடுக்கு. நாம் கேட்காமையே வரம் கொடுக்கறது நம்மளை பெற்ற தாய் தாப்பேன். அவளை சாக வரைக்கும் பிரிக்காமல் ஒத்துமையாக வச்சு சோறு போட்டு அவ இறந்து போனா வருஷம் திதி கொடுத்து அவரோட ஆன்மாவை சாந்திப்படுத்துங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தா குலதெய்வம் என்பதே நம் குலம் காத்து வந்தவர்கள் தான், நம் முன்னோர்கள் தான் நம்ம குலசாமி. அவளை கும்பிடுங்க, நல்லபடியாக குடும்பத்தை நடத்துங்க. குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் ஆண்களுடைய உழைப்பே என்று நீங்களும் ஒரு நல்ல ஆண்மகனாக இருந்து தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுவது உங்கள் விவசாயி மஞ்சுநாதன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்ணுற வயனுக்கு பொண்ணு கொடுங்கய்யா, நல்லவே வருஷம் ஒரு புள்ள பெற்று கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். இதே மாதிரி தான் எங்கள் ஊரில் ஒருத்தன் 4 கோடி கடன் செத்துட்டான். செத்ததுக்கப்புறம் தான் 2 கோடி வந்துச்சு. பங்காளி வீட்டு கோடியும் பொண்டாட்டி வீட்டு கோடியும். வேறு என்ன நிலைமை? அப்படித்தான் இருக்கு. ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த ஊரம் புள்ள, இப்போ பிறக்க ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு வக்கலும் புள்ள ஒரு வக்கலும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு இருந்தோம். போன மாதம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கான வேலை சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்கடா.
குழந்தை பிறந்த பார்க்க போகிறோம், தாய் அழுவலை, பிள்ளை அழுவலை, புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறேன். நீ ஆண்டு அழுகுறேன்னு கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 80,000 பணம் கட்டணும், நான் தானே நம்ம கிட்ட அழுது கிடக்கேன். அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்கள். முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பெரிய மனுஷி மாதிரி உட்காந்துரு. எங்கே சார் பெண்களால் பொறுப்பு இருக்குது? நான் இங்கே இருக்க ஆண்களை பார்த்து கேட்குறேன், சார் கல்யாணம் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் என் பொண்டாட்டி நகையை அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளை கை தூக்குங்க சார். அங்கே ஒருத்தர் லேசாக தூக்குனார், அவர் பொண்டாட்டி மரியாதை கட்டணும், இறக்க கீழே கைக்கு. இன்னும் வச்சது திருப்பலை எப்போ தூக்குறேன்? ஆனால் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த வருஷத்தோடு 25 வருஷம் ஆகுது. அப்போவே என் மாமனார் 101 பவுன் போட்டார். 101 பவுனையும் இது வரைக்கும் நான் அடகு வச்சதே இல்லை. ஒரு தடவை கைதிட்டு கொடுக்கு சார், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அடகு வச்சதே இல்லை. சத்தியம் அடகு வச்சதே இல்லை. 3 மாத்தையில் விற்று விட்டேன். எதுக்கு அடகு வச்சு வட்டியை கட்டி சோழியை முடிச்சு விடு, மஞ்சக்கயிறை போட்டு விட்டு மஞ்சக்கயிறு மாமியா சரன்னு போனாலாம். எங்கே நிம்மதி இருக்கு? பெண்களால் ஏது நிம்மதி? மனுஷன் நிம்மதியே கிடையாது. அவையார் தான் சொன்னார், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவலமும் பாடி நிற்குமாம் கொக்கு. காலையில் பரீட்சையில் எழுதணும், அது சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்பொழுது எழுதணும் இன்னைக்கு, அதனால சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்பொழுது இந்த அணியின் சார்பாக பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். மூதுரை எழுதுனா நல்வழி, வாக்குண்டாம்.